இன்று புதிதாய் பிறந்திருக்கும் எனதருமை வழக்கறிஞர் சகோதரர் சகோதரிகளே, உங்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய உருவாக்கிய பிரம்மாவாக இருக்கும் இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் பார் கவுன்சிலின் தலைவர் அமல்ராஜ் அவர்களே, அகில இந்திய பார் கவுன்சில் துணைத் தலைவர் பிரபாகரன் அவர்களே, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக மீடியேஷன் சமரச தீர்வு முறையின் பிதாமகராக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு அவர்களே, இந்த பார் கவுன்சிலின் துணைத் தலைவர் கார்த்திகேயன் அவர்களே, இணைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் சங்க தலைவர் மோனகிருஷ்ணன் அவர்களே, இந்த மாநிலத்தின் துணை தலைமை வழக்கறிஞர் திரு ரமன்லால் அவர்களே, இன்று உங்களுக்கெல்லாம் வழக்கறிஞராக பதிவு செய்யக்கூடிய காலையில் அதன் தலைவராக விளங்கக்கூடிய வழக்கறிஞர் கே பாலு அவர்களே, மிக பெருமை வாய்ந்த பழமையான வழக்கறிஞர் சங்கம் சென்னை வழக்கறிஞர் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் தலைவர் வி ஆர் கமல்நாதன் அவர்களே, ஒருவராக இருந்தாலும் தனியாக குண்டலிட்ட விளக்காக இருக்கக்கூடிய திருமதி பிரிசில்லா பாண்டியன் அவர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த பதிவை முன்மொழிந்த வழக்கறிஞர் கே ஐ பழனிசாமி அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த பார் கவுன்சிலின் செயலாளர், பணியாளர்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு புதிதாக வழக்கறிஞராக பதிவு செய்த உங்கள் என்னால் முன்னால் பேசியவர்கள் போல மிஸ் வேலு கார்த்திகேயன் சொன்னது போல இது ஒன்றுக்கு இரண்டாவது பிறந்த தினம். இனிமேல் நீங்கள் எந்த மனுவினை, அதாவது அப்ளிகேஷன் ஏதோ ஃபில்அப் பண்ண செய்தாலும் டேட் ஆஃப் பர்த் கூட என்ரோல்மெண்ட் நம்பர் அண்ட் டேட் இருக்கும். அதனால் அவர் சரியாக சொன்னார், இது இன்று உங்களுக்கு இரண்டாவது பிறந்த தினம். இன்று நீங்கள் புதிதாய் பிறந்திருக்கிறீர்கள், ஒரு புனிதமான தொழிலில் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட பாதை உங்களுக்கு முன்னே அமைந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னே பேசியவர்கள் சொல்லிவிட்டிருக்கார்கள். அதனால் நான் அதிகமாக அதை பற்றி பேச வேண்டியதில்லை. எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் கருத்து, இந்த தொழிலில் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். இந்தியாவிலேயே ஏன் உலக அளவிலேயே கூட மிகச் சிறந்த தொழிலாக இருப்பது வழக்கறிஞர் தொழில். முதல்ல சொல்லுவாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் தி பெஸ்ட் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இப்பொழுது வழக்கறிஞர்கள் மிகச் சிறந்த முக்கியமான இந்த சமுதாயத்திலே மிக முக்கியமான அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால், முன்பு போல வழக்கறிஞர்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் கோர்ட்டில் மட்டும்தான் போய் வழக்காடுவது என்பது அர்த்தம் இல்லை. இப்பொழுது எல்லா கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸ்லையும் சரி, எங்கே போனாலும் யூ ஹேவ் அ லீகல் ஹெட் அண்ட் யூ ஹேவ் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் லீகல் பேனல் அண்ட் தே என்கேஜ் யூ இன் e-commerce, all commercial dealings and all other in all places.
where policy making everywhere, lawyers are engaged. It is not the only place, the court is not the only place where you go and practice. You have lot of opportunities open to you. First of all, till yesterday, we are all students. Today, we are all lawyers. What is the difference? When you are in studentship, your parents will take care of all your needs. They will control your life. You will not have any responsibilities. You need not worry about anything because your parents will take care of you. என்னுடைய அனுபவத்தில் மாணவ பருவம் என்பதுதான் மிக மகிழ்ச்சியான பருவம். அதிலே பொறுப்புகள் கிடையாது, எந்தவித கவலைகளும் கிடையாது, ஒரே நட்பு. பள்ளிக்கூடத்துக்கு போனால், பள்ளியூருக்கு போனால் படிக்க சொல்வார்கள் ஆசிரியர்கள், அவ்வளோதான். ரெண்டு தான் இருக்கும், வேறு ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. நன்றாக படித்தீர்கள் என்றால் அதுவும் கஷ்டம் இல்லை. அதை போன்ற ஒரு மகிழ்ச்சியான பருவம் எதுவுமே கிடையாது. இன்று நீங்கள் வழக்கறிஞர்களாக ஆக்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு கூடுதலான பொறுப்பு வர வேண்டும். இன்றிலிருந்து எல்லாரும் சொன்னாங்கல்ல நோபல் ப்ரொஃபஷன், இன்றிலிருந்து நீங்கள் அடுத்தவர்களுடைய சுதந்திரம், உரிமை, அவர்கள் கௌரவத்துடன் வாழக்கூடிய நிலைமை, அவற்றுக்கெல்லாம் நீங்கள் தான் பாதுகாவலராக இருக்க போகிறீர்கள். You are going to protect the life and liberty, freedom and their dignity of living. That is why you are called noble profession. No other profession is called noble profession except lawyers. Other professionals call them that we are doing noble service, but this is the profession where everyone calls it's a noble profession, because you are taking care of the life and liberty, freedom, rights, personal rights, fundamental rights, all rights of all the individuals, irrespective of their profession, status in the society. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அந்த உரிமையை பாதுகாத்துக்கூடிய ஒரே தொழில் வழக்கறிஞர் தொழில் தான். So what you should do? First, I request you all to be happy. You should be happy that you have taken up a very good profession. And second thing, you should respect yourself. யாராவது சொன்னாங்கன்னா வக்கீல் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வக்கீல் என்பது ஒரு மிக சிறந்த தொழில். நான் சிறந்த வக்கீல், நான் என்னை மதிக்கிறேன் என்று கொண்டு. You respect yourself, respect your profession. How will you achieve this respect? And you should respect the profession first. You will be appearing in courts. So there you have to respect the judicial officers. You may have good orders or adverse orders, whatever it is, but a judicial officer is a judicial officer, and he is in a position, in an elevated position to dispense justice. So you have to respect him. And you should respect the courts. No court is lesser than anything. You cannot say that it's only a magistrate court or municipal court, or district court, sub court or high court. All courts are courts, and you should respect the court, whichever court you are appearing. You should give the same respect. You may be a high court lawyer. Now high court lawyer na vandirka, I will not respect a municipal magistrate la solla mudiyadhu. You should respect all the judicial officers. Unless you respect the judicial officer, your client will not respect and society will not respect. And you should respect the institution. Mr. Krishnaswamy, former district judge, when I was an young lawyer, he gave a lecture to all junior lawyers. He said, there was a practice in old time. Whenever you enter the court, you bow. Whenever you leave the court, you bow. A week before, I saw senior advocate Mr. P.S. Raman. When he entered the court, he bowed. And he left the court, he bowed and went. That's a very good practice, which you cannot bother about others. நீங்கள் எப்போ போனாலும் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கும், பியர் ப்ரெஷர் இருக்கும், கூட இருக்கும். சும்மா வாடா, எங்களுக்கு தெரியாதா, நீ மட்டும் என்ன பெருசாக கோ பண்ணிட்டு வரேன்ட்டு. பட் இட் இஸ் நாட் தட் யூ ஆர்
pleasing a judge or pleasing, you are respecting your institution. So you respect your institution. That is very important. Respect seniors. Whenever you go to a court, you'll see that a senior will be standing behind you and you will be sitting. When it comes, it is, you are not inferior. You are also a lawyer. The senior is also, Mr. Sriram Panju said, all belong to lawyer community. All one community. Senior colleagues, junior colleagues. But when seniors come, it is a respect to the age, their experience. Allow them, make them sit and stand behind. That is a small respect, small thing which you can do that will be appreciated in a long way. They will say that this lawyer is very disciplined, he has a very good conduct, and they will have some appreciation in you. And whenever a help comes, they voluntarily come and help you. They will advise you in very critical times. When judge is fixing you somewhere, that senior lawyer will come and help you. So respect the seniors. Everybody said hard work is very important. When I was a junior, I used to go to my senior's office at 8 o'clock in the morning. Nobody will be there. I will be there. I will attend all phone calls. I will say this is Justice Mr. Kannan's office. I will answer all the phone calls. I thought I am going very early at 8 o'clock and all that. Here I saw Mr. Srinivasan. He was a junior of Mr. NDR Prasad. He used to go to office 5 a.m. in the morning, 5 o'clock. When Mr. B. Kumar, senior advocate, he went and asked the senior, what is the timing? What timing? Sir, what is the office hours? When should I come in? 24 hours. So you should be present in the office. You should be available to your clients at any time. When a client comes, if you are not there, that will give an impression that you cannot expect him in this office. அவர் போனால் எப்போ போனாலும் இருக்க மாட்டார்ப்பா, அவர் எப்போ இருப்பார்னு கேட்டுட்டு தான் போகணும். அப்போ எப்போவும் இருக்கிற ஆஃபீஸ், வக்கீல் ஆஃபீஸுக்கு போகலாம். So when you should be present in the office, and when you give an impression I will be there in that time, be punctual. Punctual to the senior's office and punctual to your own office also. That is the work discipline you should learn. And third thing, language. I come from a rural background. Now no gramathila, Puttimedu or Chettimedu or whatever it is. All come from, so many people come from rural background. I studied in Tamil medium. I studied in a government school. That is not a drawback. Your hard work, sincerity, devotion. Mr. Sriram Panju says about all these things. Devotion, sincerity, hard work. That will pay you. You may think that all my friends are enjoying, they are having very much time for leisure and all that. அப்படி அதை பார்க்கவே கூடாது. Deviling the office ன்னு சொல்லுவாங்க. You should go attend the senior's office regularly. When you are there, observe everything. You should be circumspect. Different types of clients will come. A senior will not treat all the clients alike. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. And I'll tell you an important secret. You should learn the secret of getting the fees also from the senior. அவர் ஒரு கிளைண்ட்டிட்ட இப்படி சொல்லுவார், சொல்லி அவங்கள்ட்ட வாங்குற ஃபீஸ் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு கிளைண்ட்டிட்ட வேறு மாதிரி பேசுவார். ஒரு ஏழையாக இருக்க கிளைண்ட்டிட்ட சரிடா போ நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிடுவார். பட் மை எக்ஸ்பீரியன்ஸ், I'll tell you, Mr. Balu said, Mr. Prabhakaran said, and Mr. Amalraj said that you should do pro bono service. I did it. எனக்கு ஒரு 4 clients, they were all working in the weaving mills. Particularly they came from my native place. So I felt because this condition, economic condition, finance very thing. So considering that, I conducted free of cost.
they gave 100, 200 or 500 something for the expenses. When they were sitting, another client came. I charged him 2,500 for one case. The next case I have to file. These fellows is sitting there. சொன்னாங்க, எங்க வக்கீல் ரொம்ப நல்ல வக்கீல் சார், நீங்க வந்திருக்கீங்க நல்ல வக்கீல், எனக்கு ஃப்ரீயா கேஸ் நடத்தி கொடுக்குறாரு. That client who paid me 2,500, 5,000 and all, next சார் எனக்கு ரொம்ப கஷ்டம் சார், நகை அடகு வச்சு கொடுக்குறேன், 500 ரூபாய்க்கு வச்சுங்க சார், அது நடத்தி கொடுங்க சார். These are all things you should learn. It is come only by experience. If you get this experience from your senior's office, it will be good, because senior is going to lose. But when you are there, see to that how to segregate the clients, how to call them, give them appointments. These are all things you learn when doing this pro bono works and doing service to society, everything, all plus and minus will be there. You learn and accept it. Don't shout at the client, why do you talk like that? Because he thought he is praising me, he is admiring me and everything. So, புகழ்ந்துட்டா நமக்கு எல்லாம் மயங்கி போயிடும். ஒருத்தர் நம்மளை வந்து நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டான்னா எல்லாம் மறந்துடும். ஸோ when it happens, அதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இது மாதிரி இருக்கும். ஸோ லேர்ன் how to deal with clients also. And communication. For lawyers, I said language. When you come from a rural background, it's not that you will be an English Pandit and all that. You cannot be Sriram Pancho all the way. He is born and brought up and he had a very good background and he speaks English. His senior is more than that. Once I had the fortune of engaging him in one of my cases, he appeared for me. He just said one word and saying, yes, Mr. Govindaraj, say. He did not argue much. He said, this is the fact. Immediately the matter was admitted. And when he came out, his granddaughter, he asked me, how come, grandpapa, you got it? Just when Govindaraj tickles something, everybody accepts it. It comes from the experience, a rich experience, a reputation you build up. Very important things, you are building up a reputation for yourself. உங்களை பற்றி பேச வேண்டுமென்றால் உங்களுடைய நடவடிக்கைகளும், உங்களுடைய அறிவும், உங்களுடைய உண்மையான உழைப்பும், உங்களுடைய கவனமும் எல்லாம் தான் பேசணும். அது வந்து அப்படியே வரணும். உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரணும்னு சொன்னால், கோர்ட்டுக்கு வரணும், சக வழக்கறிஞர்களுக்கு வரணும்னு சொன்னால், நீங்கள் எப்படி உங்களை நடத்தி கொள்கிறீர்கள் என்பதுதான். இந்த லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும், when I came in, I translated Tamil into English. My fortune was that I joined the office of Mr. Vijay Narayan. Mr. Vijay Narayan doesn't know Tamil. அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவர் என்கிட்ட தமிழில் பேசணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் நான் இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். அப்போது ஐ இம்ப்ரூவ் மை லாங்குவேஜ். லாங்குவேஜ் இஸ் ஒன்லி a piece of communication. That is not law. நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம். காந்தி தான் சொல்லுவார், நான் பேசினது தான் இங்கிலீஷு. அவர் தடாமுடாமுடான்னு என்னமோ இங்கிலீஷில் பேசுவார். பிகினிங்கும் சரி, எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காரு, எப்போ பிகினிங் இருக்கார், எங்கே கமா எங்கே ஃபுல் ஸ்டாப் ஒன்றும் தெரியாது, ஆனால் அவர் பேசுவார். ஸோ தட் யூ ஷுட் ஹேவ் த கான்ஃபிடென்ஸ் தட் நான் பேசுவேன். சீனியர் அட்வொகேட் ஆர் காந்திங்கிற சீனியர் அட்வொகேட். He was a senior advocate. He was a president of Madras High Court Advocate Association. He was a president of Madras Bar Association. He was a member of Tamil Nadu Bar Council and Tamil Nadu Bar Council of Tamil Nadu and Puducherry. Very leading advocate, very bold man. He will appear for, when a lawyer calls him and says, this is my problem, immediately he will approach anybody. ஒருத்தர் என்னாச்சுன்னா, இப்போ நம்ம லாயர்ஸ் என்ன பிரபார்னு கூப்பிட்டா கமிஷனர்கிட்ட பேசு, டிஜிபிகிட்ட பேசுன்னா போய்ட்டு அவர்கிட்ட தொந்தரவு பண்ணாங்க, இல்லை மோகனேஷன்ட்டு போனாலும் எல்லாம் கமிஷனர்கிட்ட பேசு, டிஜிபிகிட்ட பேசுன்ட்டு. ஒரு லாயரு, சார் அயோத்தியா குப்பம் வீரமணி இஸ் அ ஃபேமஸ் ரவுடி, அவன்கிட்ட தகராறு பண்ணுறாரு சொன்னால் உடனே போடுறா ஃபோனை, யாரா இருந்தா என்ன போடுறா. ஹி கால்ட் ஹிம். உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ பெரிய ரவுடி ஒரு வக்கீல் கூப்பிட்டு பேசுகிறாருன்னு சொன்ன உடனே பயந்துட்டு, சார் இல்லை சார் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் சார். ஸோ த பவர் of a lawyer, and when you conduct yourself in a proper manner, the conduct will speak
And when you have that respect, that's why I said you respect yourself. First thing, you respect yourself, respect your profession. Immediately the society will respect you, and they will respect your profession in the institution. So that's why language is cannot be a problem, because Mr. Prabhakan said I had language problem and all that, and he read everything from the court. Language is not a problem at all. In rural Mofussil areas, you can argue in Tamil and everything. When you come to high court only, you have the problem. Even the lawyers who are going to practice in Mofussil courts, I'll advise you, read the plaints or written statement, whatever it is written by your senior, prepared, drafted by a senior, when it's in English, read it. Read it again and again. That will help you. Unknowingly, you will be employing the words. Employing the words is very important in this profession. You cannot just like that write, just like writing a letter, you cannot write. When you are drafting, that should be precise. கரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும். அனாவசியமாக போய் ஃபேக்ஸில் நிறைய சொல்லக்கூடாது. கரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். சொல்வதையும் சுருங்க சொல்ல வேண்டும், அது தெளிவாக சொல்ல வேண்டும். Clarity should be there. Precision should be there. Clarity should be there. That is effective communication. If you present it in such a way, the court will immediately understand. ஏன்னா பாம்பேலெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பிளைண்ட் வந்து 500 பக்கம் இருக்கணும். ஏன்னா பிளைண்ட்டில் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு தச்சு கொடுத்துருவாங்க. ஒரு பிளைண்ட் 3 பக்கம் 4 பக்கம் இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு ஜட்ஜு ஈஸியாக படிக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லாயருக்கும் எப்போ கேஸ் நடத்தினாலும் அது வந்து தெளிவாக புரியும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிசிஷன், கிளாரிட்டி. And my previous speakers have talked about body language. That is also very important. When in my courts, when a lawyer appears, maybe from a convent or from England or something, if he presents a case properly, I simply accept it and I recognize them. But if any lawyer tries to boast themselves, நான் பெரிய லாயர், உனக்கு கோர்ட்டுக்கு சட்டம் தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து கோவம் வரும். அந்த பாடி லாங்குவேஜ் அங்கே இது அப்படிலாம் பார்த்தோம்னா, when we see lot of seniors, we are very humble. பெரிய சீனியர்ஸ் எப்போவுமே வந்து பணிவாம் என்றும் பெருமை சிறுமை தருக்குமாம் தன்னை வியந்துன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அதில் பெரியவங்கெல்லாம் வந்து பணிவாக தான் இருப்பாங்க. சும்மா நடுவில் வந்து குதிக்கிறவங்க அது மாதிரி செஞ்சுருப்பாங்க. காலப்போக்கில் அதுவும் சரியாயிடும். பட் பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் தட் டோன்ட் இரிட்டேட் த கோர்ட். 2-3 விஷயம் கோர்ட்டில் செய்யக்கூடாது. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது உட்காந்து பேசுறது, ஆனால் உட்காந்து தூங்குறது, இல்லைன்னா எதையும் கவனிக்காமல் ஏதோ கிரிக்கெட் படம் வரைஞ்சிட்டு இருக்குது, இதெல்லாம் செஞ்சால் சப்போஸ் ஜட்ஜு பார்த்துட்டே இருப்பார், யார் யாரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மேலே உட்காந்துருக்காங்கல்ல கீழே உட்காந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ டோன்ட் டூ தட். Be attentive. Mr. Additional Advocate General Mr. Ramanal said, I always sit in the court and take notes. I learned something. Sir, you may not have that type of cases. உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வரும்னுலாம் இல்லை, ஆனால் என்னைக்காவது ஒரு மாதிரி அது மாதிரி கேஸ் வரலாம். நீங்கள் அன்னைக்கு எடுத்த நோட்ஸுங்கிறது உங்களை அறியாமையே உங்களுடைய ஆழ் மனதில் வந்து பதிஞ்சிருக்கும். நீங்கள் கற்றலில் கேட்டலே நன்றுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்து படிக்கிறத விட நீங்கள் யார் இந்த கேஸ் சீனியர்ஸ் நடத்துகிறாங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்கு கட்டுறது என்றும் வீண் போகாது. மிஸ்டர் ஸ்ரீராம் பஞ்சி சொன்னார், லா வில் நாட் ஃபெயில் யூ. அந்த லாவும் கற்றுது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது தட் வில் நாட் ஃபெயில் யூ எனிவேர். ஸோ என்னைக்கு இருந்தாலும் எது செஞ்சாலும் சரி கோர்ட்டில் உட்காந்து ஐ வில் டெல் யூ. நம்ம யங் ஏஜில் இருக்கும்போது நான் சொன்னேன், பிஃபோர் yesterday you were all students, you are enjoying life, anything. இன்னைக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாடா சினிமாவுக்கு போயிட்டு வருவோம், வாடா கேன்டீன் போயிட்டு வருவோம். உங்கள் சீனியர் தானே, சீனியர் அங்கே போயிருக்காருல, வர்றதுக்கு லேட் ஆகல, ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம், ஒரு வடை சாப்பிட்டு வருவோம். இல்லைன்னா வா காரிடாரில் நின்று பேசுவோம். அந்த கேஸ் ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் ஆகும், காரிடாரில் நின்று பேசிகிட்டு இருப்போம். These are all things, small diversions, சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் இதெல்லாம். பட் இஃப் யூ யூஸ் that time for learning,
லேர்னிங்கிறது புக்கு படிச்சு தான் வரணும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி சீனியர் ஆர்கியூ பண்ணுறதை கவனிச்சோம்னா ஒரே மாதிரி கேஸ் ஒரு சீனியரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் வை நோ யுவர் ஜட்ஜ். யார் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஜட்ஜுக்கு வந்து ஒருத்தர் வந்து லேண்ட்லார்ட்ஸ் ஜட்ஜ் அப்படின்வாங்க. ரெண்ட் கண்ட்ரோல் கேஸ், வாடகை கட்டுப்பாடு மனுக்கள்லாம் வரும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவார், லேண்ட்லார்டுக்கு மட்டும் தான் ஆர்டர் கொடுப்பார். இன்னொருத்தர் டெனன்ட் ஜட்ஜ், டெனண்ட்டுக்கு கொடுப்பார் ஆர்டர். அவருடைய ஒப்பீனியனில் வந்து டெனண்ட்லாம் கஷ்டப்படுறாங்க கொடுக்கணுன்ட்டு. ஒரு ஜட்ஜ் வந்து மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ், மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய ஆர்டர் போடுவார். இன்னொரு ஜட்ஜ் லேபர் ஓரியன்ட். ஸோ அப்படின்னும் போது இந்த ஜட்ஜி எப்படி வியூ பண்ணுறாரு ஒரு மேட்டரை வந்து அவருடைய கருத்து எப்படியா இருக்குது. ஏன்னா எல்லார் ஜட்ஜும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லார் ஜட்ஜும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குதுங்கிறத கோர்ட்டில் உட்காந்து கவனிக்கணும். நாளைக்கு நம்ம கேஸை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணோம்னா நேராக போய் அவருக்கு பிடிக்காத ஒரு கருத்தை சொல்கிறத விட அவருக்கு பிடித்தமான, அவருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொல்லி அதுக்கப்புறம் உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்து ஆர்கியூ பண்ணிங்கன்னா கேஸ் வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ அது வந்து எங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சீனியர்ஸ் ஆர்கியூ பண்ணாங்கல்ல கோர்ட்டில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, யார் பேசுனதை எதை பேசுனதை ஒரு ஜட்ஜ் ஒத்துக்கிறாரு, எதை பேசுனதை ஜட்ஜ் ஒத்துக்கலை அப்படிங்கிறத கவனிக்கணும். That is learning this court craft. That's court craft. அப்புறம் கோர்ட்டில் வந்து நீங்கள் செய்யக்கூடாத ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால் தப்பா ஆனால் ஒரு ஃபேக்டர் சொல்கிறது, மிஸ்லீட் பண்ணுறது இல்லை மிஸ்ரெப்ரசன்டேஷன். அட் நோ டைம் யூ டூ. இந்த ப்ரொஃபஷன் உங்கள் ஹோல் ப்ரொஃபஷனில் உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு தடவை ஒரு ஜட்ஜுக்கு உங்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா, இவன் மிஸ்லீட் பண்ணுவான் தப்பாக சொல்லுவான்னு சொல்லிட்டு அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா தட் வில் நாட் கோ. அவர் தன்னுடைய மட்டும் வச்சிருக்க மாட்டார், கூட பெஞ்சில் யாராவது உட்காந்துருந்தானே சார் இந்த பையன் மிஸ்லீட் பண்ணுவான் ஜாக்கிரதையாக பார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசும்போது இந்த பையன் ஒரு நாள் இந்த லாயர் வந்து இல்லை இந்த ஆஃபீஸில் இந்த லாயர் வந்து எனக்கு மாதிரி செஞ்சு மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணான். நான் அவர் பிரபாகரன் பேசும்போது கவுனை பிடிச்சி இழுத்தாங்க, WMP அலவுடுன்னு சொன்னாங்கல்ல. நான் என்ன நினச்சேன்னா பழனி அப்பியராரு இவரும் போய் அப்பியராருன்னு சொல்லி சொன்னேன். ஒருவேளை பழனியை அவரை என்கேஜ் பண்ணிட்டு பின்னாடி அவர் நின்றுட்டு இருக்கும்போது மை சீனியர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சீனியர் வந்து தெரியாது, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொன்னா தட் வில் பி மிஸ்ரெப்ரசன்டேஷன். எதுக்காக அட்ஜர்ன்மெண்ட் வாங்கினேன்னு அப்படிலாம் செய்யாது. அட்ஜர்ன்மெண்ட் ஐ வில் டெல் யூ இஸ் அன் ஆர்ட். அட்ஜர்ன்மெண்ட் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. என் கோர்ட்டில் அட்ஜர்ன்மெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஜூனியர்ஸ் வந்தால் நான் என்ன சொன்னேன், சரி பண்டில் எடுத்து படிங்க, படிச்சுட்டு என்னன்னு சொல்லி எங்கே பண்டில் எங்கே ஃபஸ்ட்டு என் கோர்ட்டில் வரும்போது பண்டில் வரணும், பண்டிலோடு வரணும் ஜூனியர்ஸ். ரெண்டாவது பண்டில் படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வரலன்னா நீங்கள் உட்காந்து படிங்க. ஃபஸ்ட்டு ப்ரேயர் காலம் படி, காஸ் ஆஃப் ஆக்ஷன் படி, என்ன ப்ரேயர் என்ன கேட்டிருக்காங்க, பெட்டிஷனர் யார் என்ன சொல்லு. நீ ஆர்கியூ பண்ணினா உனக்கு ஸ்டே உண்டு, உங்கள் சீனியர் வந்தால் கிடையாது. சீனியர் என்ன பண்ணுவார், நீயே போய் ஆர்கியூ பண்ணி ஸ்டே வாங்கிட்டு வாடான்னு. ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டி வென் எவர் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சீனியர் ஃபர்ஸ்ட் கோர்ட்டில் பாடிட்டு இருக்காரு, என் கோர்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் படித்து வச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இதுதான் கேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்கிட்ட ஃபேக்ஸை சொல்லிட்டு இந்த கஷ்டம் இருக்குது அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணல டைம் கேட்டிங்கன்னா ஜூனியர்ஸ் கேட்டால் உடனே அட்ஜர்ன் பண்ண முடியாத கேஸ் கூட 10 அட்ஜர்ன்மெண்ட் கொடுத்தா கூட 11வது அட்ஜர்ன்மெண்ட் கொடுப்போம். ஆனால் ஒன்றும் படிக்காமல் வந்து நின்னா படித்து நீயே ஆர்கியூ பண்ணு, நான் ஆர்டர் போடுறேன். ஆர்டர் போடுறது ஒத்துக்குவேன். நீ உங்களுக்காக நான் வந்து வளைச்சி எழுதி பெட்டிஷன் அலோவ் பண்ணி கூட விட்டுடலாம். பட் ஜூனியர்ஸ் ஷுட் ரீட், they should be prepared to argue the case. Justice Nageshwar Rao, Supreme Court advocate, ஒருத்தர் நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் மோகனகிருஷ்ணன் வாஸ் தேர், கேட்டோம் எந்த பார் சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம். பெங்களூர் பார், ஆல் த அட்வொகேட்ஸ் வில் பி ரெடி அட் எனி டைம். அட்ஜர்ன்மெண்ட்டை பயங்கரமாக அப்போஸ் பண்ணுவாங்க. குஜராத் பார் இஸ் குட். கேட்டேன் தமிழ்நாடு பார் எப்படி சார், அது பெரிய பார் சார். ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன்ட்டார். ஏன்னா தமிழ்நாடு பாரில் வந்து ஸ்டால்வர்ட்ஸ் பெரிய பெரிய டோயன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, கான்ஸ்டியூஷனல் மேக்கிங்கில் வந்து இருந்தவங்க இருக்காங்க, பெரிய பெரிய லாயர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாத லாயர்ஸ் இருக்காங்க. ஸோ யூ கேன் இட்ஸ் அ மிக்சட் பார் அண்ட் இட்ஸ் அ பிகர் பார். அதனால் அது இருந்தது. அதனால் அந்த கருத்தை அவர் சொல்லலை. நம்ம we should be part of a better bar. Unless you better yourself, you cannot be a better person later. If you want to better yourself, I want to be a better person, I should equip myself and improve myself day by day. For bettering yourself, you should learn. Make a daily advancement. நான் சொன்னேன், இது கேன்டீன் போகிறது,
தியேட்டர் போகிறது, பார்ட்டிக்கு போகிறது, இதெல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன வயசு ஆரம்பிக்கிறது பெரிய கெட்ட பழக்கத்தில் முடியும். ஐ வார்ன் யூ ஆல், சின்னது இது ஒரு நாள் தானே நினச்சி எதுவும் தப்பு செய்யாதீங்க. ஏன்னா இந்த ப்ரொஃபஷனில் ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப முக்கியம். நானும் இருக்கட்டும், இல்லை எங்கள் ஜட்ஜஸ் யார் வந்தவங்களா இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ட்ராக் ரெக்கார்ட் க்ளீனாக இருக்கும். அனாவசியமான சண்டைகள், பிரபாகரன் சொன்ன மாதிரி அனாவசியமான அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸில் போய் தகராறு பண்ணுறது, இதெல்லாமே இருக்காது. அசோசியேஷனில் இருந்த ஐ வாஸ் ஆல்சோ செக்ரட்டரி, பட் அதில் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இருக்காது. யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி, கண்டக்ட் யுவர் செல்ஃப் அஸ் அ லாயர், வாக் லைக் அ லாயர், டாக் லைக் அ லாயர் அண்ட் பிஹேவ் லைக் அ லாயர். அது முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு வந்து நீங்கள் போகும்போது உங்கள் அது க்ளீனாக இருக்கணும். ரெக்கார்ட் டெய்லி அட்வான்ஸ்மெண்ட், யூ ஷுட் லேர்ன் சம்திங் எவ்ரி டே. கோர்ட்டுக்கு போகும்போது கேரி த பேர் ஆக்ட், பேர் ஆக்டை கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக இதெல்லாம் கமெண்ட்ரிஸ்லாம் படிக்க வேணாம், பேர் ஆக்டை கையில் வச்சுக்கோங்க. பேர் ஆக்டை பார்க்கும்போது கோர்ட்டில் கேஸ் நடத்தும் போது இந்த பாயிண்டில் வரும்போது ஒரு பிளைண்ட் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ட் இருக்கும். பார்ட்டிஷன் ஆக்ட் இருக்கும், லிமிடேஷன் ஆக்ட் இருக்கும், வேல்யூவேஷன் ஆக்ட் இருக்கும், எல்லா ஆக்டும் ஒரு கலந்துருக்கும். ஒவ்வொரு கேஸ் வரும்போது ஏகப்பட்ட சட்டங்கள் அதுக்குள்ளார அடங்கியிருக்கும். அப்போது ஒரு பேர் ஆக்டை வச்சுட்டு இந்த ப்ரொவிஷன் இது பண்ணும்போது இதை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா லாயரும் சரி ஜட்ஜும் சரி எப்படி இதை டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கவனிக்கலாம். எல்லாமே ஒரே நாளில் ஓவர் நைட் ஒரு நாள் கோர்ட்டில் உட்காந்து எல்லாம் கற்றுக்க முடியும்னு சொல்ல முடியாது, ஒரு வருஷம் உட்காந்தாலும் தெரிய முடியாது. ஆனால் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு என்ரோல் பண்ண டேட்டுக்கு நமக்கு இருந்த அறிவை விட ஒரு வருடம் கழித்து நம்ம அறிவு முன்னேறும். அது இருக்கணும், இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து தொழிலில் வந்து முன்னேற முடியும். ஸோ you should make a daily advancement in your life, in every day of your life. Make a daily advancement. How will you make it? Sharing the knowledge. That is very important. You will have your own friends, you will have your own office colleagues, junior colleagues. இன்னைக்கு இந்த கோர்ட்டில் என்ன நடந்தது, ஜட்ஜி எதுக்காக என்னை திட்டினாரு, ஜட்ஜி எதுக்காக என்னை பாராட்டினாரு, ஜட்ஜி எந்த பாயிண்ட்டை சொல்லணும்னு சொன்னார், இந்த கேஸில் வந்து என்ன நடந்தது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கேஸை பற்றி பேசலாம், அவங்க ஒரு கேஸை பற்றி பேசலாம். இந்த சட்டம் என்ன, இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றதை பற்றி ஒருத்தர் சொல்லலாம். அது மாதிரி ஒரு நாள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் உட்காந்து அந்த சட்டத்துக்கான என்னென்ன தீர்ப்புகள் வந்திருக்கின்றன, அது என்ன எப்படி இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா உட்காந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பிகம் தரோ ஆஃப் கேஸ் லாஸ் அண்ட் லாஸ். ஒன்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபேக்ட்ஸை கரெக்டாக சொன்னீங்கன்னா லா வில் ஸ்பீக் டு யூ. ஃபேக்ட்ஸை கரெக்டாக சொன்னீங்கன்னா கரெக்டாக லா வந்து அங்கே உட்காரும். அதுதான் சொன்னேன், ப்ரிசைஸ்லி, கோஜென்ட்லி அண்ட் கரெக்ட்லி இஃப் யூ ஆர் ப்ரெசென்டிங் த ஃபேக்ட்ஸ், லா வில் டேக் கேர் ஆஃப் யூ, லா வில் டேக் கேர் ஆஃப் த கேஸ். அப்புறம் மிஸ்டர் பாலு சொன்னார், ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பப்ளிக் அட்ரஸ் டெடிகேஷன், யூ ஹேவ் டைம். அவர் மிஸ்டர் பிரபாகரன் சொன்ன மாதிரி 10 வருஷம் ப்ரொஃபஷன் கற்றுக்கிறதுல பண்ணுங்கள். ஆல் யூ ஹேவ் டு ஹேவ் இஸ் ஹியூமன் அப்ரோச். மனிதாபிமான அடிப்படையில் போகணும். தப்பான கருத்துக்களை ஒரு கிளைண்ட்டுக்கு பாதுகாக்கணுங்கிறதுக்காக தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அது வந்து இப்போலேருந்து ஆரம்பத்துலேருந்தே பழகிட்டுனா, if you practice something for 28 days, it will become a habit. So if you develop those habits, all good habits, that will help you in your track record, and when you are considered for elevation, for higher position, appointment of law officers or any as an amicus curiae by the judge, that will help you a lot. நிறைய உதவி செய்யும். அப்புறம் கிளைண்ட்ஸ்கிட்ட பேசும்போது சார் ஸ்ரீராம் பஞ்சு எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தது, லிசன், கவனிக்கணும். அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத கவனிக்கணும். படிக்காதவனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழிலேருந்து வரதாக இருக்கலாம், கேஸ் சம்மந்தமாக கோர்ட்டு சம்மந்தமாக இருக்கும் அனுபவமே இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவருக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். அவர் கேஸை பற்றி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவர் தான் சொல்ல முடியும். அவரை நீங்கள் கேட்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு, அண்ட் யூ ஷுட் நாட் ஜம்ப் டு கன்க்ளூஷன். இவர் சொல்லிட்டார் இதுக்கு தீர்ப்பு இதுதான், இதுக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்கும், இது கிடைக்காது, இது டிக்ளரேஷன் கிடைக்கும், இது கிடைக்காதுன்னு நம்ம முடிவு செய்ய முடியாது. கோர்ட்டில் ஜட்ஜ் வேறு மாதிரி நினைப்பார். அதனால் லிசன் டு தி clients, listen to the seniors, listen to your colleagues. There is an effective communication.
கம்யூனிகேஷனில் வந்து நாட் ஓன்லி ஸ்பீக்கிங், லிசனிங் ஆல்சோ இஸ் an effective communication. And my previous speaker said, talk to other people, experienced people. வாழ்க்கையில் நம்ம ஒரு கேஸில் தோக்குறோம்னா ஏன் தோன்றதை பார்த்துக்கணும், அதிலேருந்து கற்றுக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் தோத்து போயிட்டாரு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட தோல்வி அடைந்தது மட்டும் நிறைய கற்றுக்கணும். ஏன் தோல்வி அடைந்தார் அப்படின்ட்டு. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 தோல்விகளை அடைந்து தான் ஒரு கண்டுபிடிப்பு செய்தார். அதனால தோல்விகள் எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Mr. Srirambaji said, you come and introduce yourself as a person you are enrolled at that day and he will give you advice. There are a lot of people to give advice. முக்கியமாக retired people, retired from the profession, அது சீனியர் லாயராக இருக்கலாம் அல்லது ஜட்ஜாக கூட இருக்கலாம். கேட்டிங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க. சொல்லும்போது பொறுமையாக கேட்கணும். ஏன்னா அவங்க வயசாகிடுச்சுனாலே ஒரு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக வந்து சோர்வடையாமல் சொன்னதையே திரும்பி கேட்கணும். அது மாதிரி பெரிய லாயர்ஸ்கிட்ட, சீனியர்ஸ்கிட்ட, யூனியனிஸ்ட்டை அண்ட் தோஸ் ஆர் கம்மிங் டு கோர்ட் ஆஃபன் நிறைய கேஸ் போட்டவங்கள்ட்ட எல்லார்கிட்டேருந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ I think this is enough. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய வெற்றிகளை அடைய வேண்டும். இன்று தொடங்கிய இந்த தொழிலை வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையும் அளவில் நீங்கள் சிறப்பான வாழ்க்கை அடைய வேண்டும். உங்களால் உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல இந்த சமுதாயமும் நன்மை பெற வேண்டும். இந்த தொழிலின் மாண்பை நீங்கள் போற்றி சிறப்பிக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்றுமே வெற்றி மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சி தான் வெற்றி. நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். Much obliged, Lordships, for your innumerable advices